சே, எப்போ பார்த்தாலும் எல்லாம் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லை. ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் தொல்லை, வீட்டில் வந்தால் வீட்டில் தொல்லை, ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவனுக்குள்ளேயே அச்சுக்கிறானுங்க. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. அம்மா, இது சமாதானத்தை நான் எங்கே தான் போய் தேடுறதுனே தெரிலம்மா. எனக்கு ஒன்றும் தெரில, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. தலைலாம் பிச்சுக்குது. சரி, என்ன பண்ணுறது? சரி, கூகுள்லையாச்சும் போட்டு பார்ப்போம். என்னது சமாதானத்தை எப்படி போய் தேடுறதுன்னு பார்த்தா சமந்தா ஃபோட்டோ வருது. என்னடா இது? ஐயா, சரி ஓகே, இந்த கூகுளெலாம் நம்ப முடியாது, நம்மளே தேடி போவோம். சரி, நம்மளுக்கு ஒரு பேக் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் வேறு போகணுமா, வழியில் பசிக்கும். சரி, அதான் ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி போட்டுன்னு போகலாம் அப்படின்ட்டு. ஐயோ, இது எங்கே தான் போய் இதுக்கு தெரியலையே. ஐயோ சமாதானம், எங்கே தான் இருக்கிற நீ? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. யார்கிட்ட தான் கேட்குறதுன்னு தெரியலையே. அது ஒருத்தர் வராரு, நல்லா கண்ணாடியெல்லாம் போட்டு டிப்டாப்பாக வராரு, நல்லா ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி இருக்கிறாரு. ஐயா ஐயா. ஹலோ, சொல்லுவோம் ஐயா. ஐயா, ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஐயா. அதான் சமாதானத்தை தேடி போகிறேன் ஐயா. அதுக்கு என்ன பண்ண அது வழி சொல்லணும். வழி ஐயா? ஆமாம் ஐயா. கொஞ்சம் மறந்துட்டேன் ஐயா, இருங்க ஐயா சொல்கிறேன். எதுவுமே இல்லை ஐயா. ஒரு லெஃப்ட்டு, திருப்பி லெஃப்ட்டு, திருப்பி ஸ்ட்ரைட்டு, அப்படி போனீங்கன்னா முட்டு சந்து வரும். அப்புறம் அப்படியே ஒரு திருப்பி போஸ்ட். நான் ப்ரோ தள்ளி விட்டீங்க ஐயா. என்னையா தள்ளி விட்டீங்க? ஐயோ, இந்த தென்னு வர தெரியாது. கண்ணாடி வந்து கொடுங்க. தடவை நீ கண்ணாடி வர தெரியும். எப்பா நீ குருடா நீ? இந்த கண்ணாடி போடு. நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தான், நீ கிளம்பு. சரி பாய். என் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா அவன் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குது. இவனை வீட்டை தடவை தடவை தான் போய் தேடுவான் போல. சரி, வேறு யாருன்னா வராங்களா பார்ப்போம், அவங்ககிட்டயாச்சும் கேட்டு பார்ப்போம். இந்த ஒருத்தர் வந்துட்டாரு. ஐயா ஐயா, ஒருத்தர்கிட்ட என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி வழி கேட்டேன் ஐயா. இந்த சமாதானத்தை எப்படி போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, என்னை இப்படியே பிடிச்சி தள்ளி விட்டாரு ஐயா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கு வாழ்க்கையில் வந்து சமாதானம் எப்படி போயிடுறது, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆமாம், சமாதானத்துக்கான வழி. என்னது பேவா? ஏய், நீ பேவா போட. ஆடா பாவீங்களா, என்னையே ஏமாத்திட்டீங்களேடா. ஃபஸ்ட்டு ஒருத்தங்கிட்ட மாட்டினேன், கண்ணு தெரியாதுவன். அப்போ இன்னொருத்தன் ஊமை. இப்போ அடுத்தது யார் வர போகிறா தெரியலையே. சரி, வேறு யாருன்னா வராங்களா பார்ப்போம். அட டேய், யார் இவர்? சைனாவில் போய் கரத்தெல்லாம் கற்றுட்டு வந்த மாதிரி இருக்கிறாரு. சார், என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, கூகுள் மேப்பில் பார்த்தா சமந்தா ஃபோட்டோ வருது. அதுக்கப்புறம் வழியில் 2 பேர் பார்த்தேன். ஒருத்தர் வந்து குருடர், இன்னொருத்தர் வந்து ஊமை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த வாழ்க்கையில் வந்து சமாதானத்தை வந்து நான் எப்படி தேடி போகிறது ஐயா? என்ன வேணாம்பா? சமாதானம் வேணும்யா. அதுக்கு அங்கே போகணுமா நீ? ஆமாம். வா, கொண்டு வா. எது குந்தா? ஃபஸ்ட்டு இப்படி போ, சரியா? எப்படி போகணும்? ஸ்ட்ரெயிட்டா. உனக்கு பேர் மேப் போட்டு காமிச்சுனுங்கிறேன். சரிங்க, சூப்பரையா. டேவலத்தெல்லாம் பேசக்கூடாது. சரி. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு. அங்கே ரேஷன் கடை இருக்கும். சரிங்க. அங்கே நீ போகக்கூடாது. ஏன்யா? பொம்பளைங்க அவ்வளோதான். ஐயோ, நம்மளுக்கு ஆகாது ஐயா அது. அங்கேருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டேன்னு வச்சுக்கோங்க. அங்கே போனால் ஜாய்ஸ் வீடியோ இருக்கும். ஆமாம், அந்த சைடு போயிடாது, மாடு முட்டிடும். ஐயோ ஐயா, எனக்கு மாடுனா பயம் ஐயா. அந்த சைடு நான் போகவே மாட்டேன். அதை விட ஜாய்ஸ்னு ரொம்ப பயம், எனக்கு போகவே மாட்டேன் நான். அப்படியே போ. திருப்பி ஒரு பீச்சாங்காய் பக்கம் ஒரு லெஃப்ட்டு, அப்படி ஒரு ரைட்டு, அப்படியே பீச்சாங்காய் பக்கம் லெஃப்ட்டு. சொல்று வேறு. சரியா, சொல்லுங்க. அவ்வளோதான் ஒன்று. போயிட்டியா? சூடாக சமோசா இருக்கும். அண்ணனுக்கு ஒரு சமோசாவும் பூச்சினது. சமோசாவா? ஐயா, நான் சமாதானத்துக்கு நான் வழி கேட்டேன். அது விட்டு சம்சாவை சொல்கிறேன். சமோசா தான் அங்கே சூடாக இருக்கும் ஐயா. சமாதானம் இல்லையா? சமாதானம் சமோசா தான். உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? இல்லையா, சமாதானம். உனக்கு ரூட் வேற சொல்லு. அப்பா,
செவிடா இந்த ஆளு இவ்வளோ நேரம் நல்லவன் மாதிரி பேசியிருந்தாயா. அடா பாவிங்களா 3 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில் விளையாட்டிங்களேடா. சரி என்ன பண்ணுறது, நம்மளே தேடி போவோம் அடுத்தது யாருன்னா வராங்களான்ட்டு. ஏய் வாட்ஸ்அப் ப்ரோ. Bro, hi bro. I'm London Return. How are you? லண்டன் ரிட்டர்னா? Yeah bro. பார்க்கறது ரொம்ப பொறாமையா இருக்குது. கண்ணாடிலாம் போட்டுக்கிறாரு. Oh, where are you going bro? ப்ரோ வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்குது ப்ரோ. பிரச்சனை? யா ப்ரோ பிரச்சனை தான். Oh wow, nice ரொம்ப watch. கஷ்டமா nice. இருக்கு ப்ரோ. என்னால சுத்தமா முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. கஷ்டம், ஆல்ரெடி ஒரு 3 பேர் வந்து நான் பார்த்தேன் ப்ரோ. 3 people? யா 3 பீப்பிள் தான் ப்ரோ. Oh. ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியல, Okay. இன்னொருத்தர் வந்து ஊமை, Okay. இன்னொருத்தர் வந்து காது கேட்காதவர். Okay. என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையா. எனக்கு சமாதானத்துக்கான வழியை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சமாதானம்? ஆமாய்யா சமாதானம்யா. சமாதானம்? ஆ 4 சக்கர காருக்குள்ள யாரு? நம்ம மாமா நேரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு. நேரு படிக்க சொன்னாரா? அடா பாவி உட சமாதானத்துக்கு வழி கேட்டா என்ன சபையில் விட்டுரு போலியடா. ஏஞ்சி போடா. என்ன பண்றது ஒண்ணுமே தெரியலம்மா. நீங்களாச்சும் வழி சொல்லுங்களேன். என்ன பண்றது? குளத்துல வந்துருவான். சரி என்ன பண்றது, அடுத்தது வேற யாருன்னா வருவாங்க. அடடே ஐயா ஐயா வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. ஐயா ஒன்றும் இல்லையா, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையா இருக்குது ஐயா. சரி அதான் சமாதானத்தை தேடி போறேன் ஐயா. அப்படியா? ஆமா. எங்க போற? அதை லைட்டாக சாப்பிட்டுறேன், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. வேறண்ணா? அதான் சொன்னேனே ஐயா, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, எனக்கு சமாதானம் வேணும் ஐயா. ஆமாம் சொல்லு 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 கேட்டுன்னு தான் இருக்கிறேன். அதுதான் ஐயா சமாதானம் வேணும் ஐயா எனக்கு. சமாதானம் உட்காருப்பா. இவா சமாதானம் தானே. ஐயா என்ன பண்றீங்க? அட உட்காருப்பா, சமாதானம் தானே வேணும். வா நீ கொஞ்சம் போடு. கையில ரெடியா வச்சுருக்கீங்க போலியா? அதுதான் எத்தனை வந்து நீ உன்னை பார்த்தாலே தெரியுது. அடா பாவி. வா போடு, இது போட்டாதான் சமாதானம் கிடைக்கும். சரி அதெல்லாம் விட்டுருங்க, ஏன் குடிக்கிறீங்க நீங்க? அது ஏன்பா கேட்குற, என் பொண்டாட்டி அச்சியே சாவடிக்கிறாப்பா வீட்டில். அங்கே போனாலே உதவாயினே இருக்கிறேன், அதுக்கு தான் இங்கேயே ஓடுறேன். இது அப்படியே போவேன், எவனா காசு கொடுப்பான், போட்டு இப்படியே தூங்குவேன், இப்படியே எழுந்துச்சி போயிடுவேன்ப்பா. அடா பாவி, முதல்ல நீ தான்டா சமாதானத்தை தேடணும், என்னை விட்டு. என் வாழ்க்கையில பிரச்சனை சொல்லி நான் தேடி வந்தா இவன் வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கும் போல. என்ன பண்ணுறது ஒண்ணுமே புரியலையே. டேய் ஏஞ்சி ஓடுறா. ஃபஸ்ட்டு ஒருத்தன் செவிடம் வந்தான், அப்புறம் ஊமை வந்தான், அப்புறம் கண்ணு தெரியாத வந்தான், ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் வந்தான், இப்போ குடிகாரன் வந்துடுறான். அடுத்தது யார் வர போகிறான்னு தெரில. இப்போ யாருக்கிட்ட தான் நான் சமாதானத்தை போய் தேடி போகிறதுனே தெரில. எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அதிகாலையில் ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. லா 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 லா. அப்பனே உமக்கு நன்றி. லா 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 லா. அப்பனே உமக்கு நன்றி. சார் உங்கள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது உதவி தேவைப்படுதா? இருங்க, ஒரு சின்ன செக்கிங் ஐயா. செக்கிங்கா சார்? கண்ணு தெரியுது, வாயும் பேசுது, சார் காதும் கேட்குது. என்னங்க சார் பண்ணுறீங்க? இல்லை சட்டை கிழிஞ்சிருக்கான்னு பார்த்தேன்யா. சார் அதெல்லாம் இல்லை சார். ஐயா ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுயா. இது சமாதானம் எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலையா. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பைத்தியம் இல்லை, காது கேட்காதவனும் இல்லை, வாய் பேசாதவனும் இல்லை. உன் சமாதானம் நீ எங்கே தேனாலும் கிடைக்காது சார். ஒருத்தர் இடத்துல மாத்திரம்தான் சமாதானம் கிடைக்கும். அது அவர் தான் சார் இயேசு கிறிஸ்து. அவர் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது சார், உனக்கு தமக்கு ஒரு பாலன் பிறந்தார், தமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படான்னு சொல்லி வார்த்தை இருக்குது சார். அதுக்கு வந்து அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குது, ஓகேங்களா? அதில் ஒரு நாமம் சமாதான பிரபு. அவர் தேடி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நித்திய சமாதானம் கண்டிப்பாக இருக்குது சார். என்ன சொல்கிறீங்க? அவர் தேடி வந்தால் சமாதானம் கிடச்சிருமா? ஆமாம் சார், கண்டிப்பாக கிடைக்கும் சார்.
இல்லைங்கய்யா, இந்த சமாதானத்தை தேடி நான் யார்கிட்டையும் கேட்டேன்யா. காது கேட்காதவங்கிட்ட, குருடங்கிட்ட, எல்லார்கிட்டையும் கேட்டேன், பைத்தியக்காரங்கிட்ட கூட கேட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யார்கிட்டையுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்லும் போது எனக்கு அங்கே போனால் கிடச்சிரும்னு நினைக்கிறேன்யா. சார் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பைத்தியக்காரன், காது கேட்காதவன், இந்த குடிகாரன், இது எல்லாருக்குமே கர்த்தர் அற்புதம் செஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு பைபிள்லேயே இருக்குது சார். இது அற்புதம்லாம் செய்வாரா? ஆமாம் சார், அவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு சமாதானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு சார். கர்த்தரை தேடுங்க, கண்டிப்பாக நிச்சயமாக சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு சார். எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருமாய்யா? கண்டிப்பாக கிடைக்கும் சார், கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தரை நம்பிக்கையாக வருங்க. சரிங்க, நானும் இயேசுப்பாவை தேடி போகிறேன்யா. நிச்சயம் சார், தேங்க்யூ. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து சமாதானத்தை தேடி போயிட்டுருக்கோம். சமாதானத்தை கொடுக்குற ஒரே ஒருத்தர் மட்டும் தான், அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இப்போ நான் இயேசுப்பாக்கு வந்துட்டேன் நான். இப்போ நீங்களும் எப்போ வர போகிறீங்கன்னு தெரியல, சீக்கிரம் வந்துடுங்க.